பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெப் சீரிஸில் இந்த வாரம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். எபிசோட ஆரம்பிச்சதுமே நம்ம ஜெக்குவை வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரவுண்டு கட்டி வச்சு செய்கிறாங்க. விஷயம் என்ன தெரியுமா? எஸ்எஸ்ஸை திரும்பவும் யாரோ 2 பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதை பார்த்ததுமே எஸ்எஸ்க்கு செம கோவம் வந்து, டேய் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல என்னை யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது, அப்புறம் பிஸ்னஸ் நடத்த முடியாது அப்படின்னு திட்டினேன்ல அப்படின்னு கத்தியா ஆட்டையை போடுறாரு. நம்ம ஜெக்கு பயந்து போய், இல்லை அக்கா, நான் அக்கா கிட்ட சொல்லி அக்கா யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் யார் ஃபாலோ பண்ணியிருப்பா அப்படின்னு அப்பாவி மாதிரி கேட்குறான். ஆனால் எஸ்எஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மாசா கோவிச்சுக்கிட்டு கிளம்பி போயிடுறாரு. அவர் போனதுமே சிஸ்டர்ஸ் ஜெக்குவை, டேய் எந்த வேலையும் ஒழுங்காக பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி போட்டு தாக்குறாங்க. அடுத்த சீனில் மதுவோட ரூமுக்கு மாறுதுங்க. அங்கே அவங்க அம்மா வந்து, பொண்ணை ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் மேலே பொழிகிறாங்க. ஆனால் மது முதல்ல இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சை நிறுத்து அப்படின்னு சொல்லி கடுப்பாகிறான். அவங்க அம்மா விடாமல், அந்த பையன் உன்னை லவ்வே பண்ணலம்மா, முதல்ல உன்னோட கரியர் இல்லை மேரேஜ் ரெண்டில் ஏதாவது ஒன்றில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மது நேராக ஜெக்குவை மீட் பண்ண போகிறான். டேய் உண்மையை சொல்லு, நீ என்னை லவ் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்குறான். ஜெக்கு உடனே, இல்லை உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறாங்க. மது அழுதுகிட்டே, உன் கண்ணில் நான் லவ்வை பார்த்துருக்கேன்டா, நீ என்னை ஆளை மாற்றிட்டியா, மீனுவை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜெக்கும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட மது கதறி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் இங்கே ஆஃபீஸில் அந்த மதி இருக்கார்ல, அவர் திரும்பவும் எஸ்எஸ்ஸை மீட் பண்ணி கடையை கேட்குறாருங்க. எஸ்எஸ் கேத்தா, நான் முதலாளியாக இருந்தவன், கையை கட்டி வேலை பார்க்க முடியாது, கடையை தர முடியாது அப்படின்னு சொல்லி போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இதை மதி போய் ஆடிட்டர் கிட்ட சொல்ல, ஆடிட்டர் பயங்கர வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு ஒரு மாஸ் பிளான் போடுறாருங்க. அடுத்த நிமிஷமே பொன்மலர் டெக்ஸ்டைல்ஸ் முன்னாடி சீறிட்டு வந்து நிற்கிதுங்க போலீஸ் ஜீப். கடையோட பார்க்கிங் ஏரியாவை போலீஸ் பிளாக் பண்ணுறாங்க. கஸ்டமர்ஸ் பார்க்கிங் இல்லாமல் ரிட்டர்ன் போகிறாங்க. கேஷியர் பதறி போய் எஸ்எஸ்க்கு கால் பண்ண எஸ்எஸ் ஓடோடி வராருங்க. என்ன சார் பார்க்கிங்கை பிளாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, போலீஸ் இங்கே மெட்ரோ ஒர்க் நடக்குது, வேணும்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசியுங்க அப்படின்னு சொல்லி கூலாக சொல்கிறாங்க. அடுத்ததாக எஸ்எஸும் ஜெயஸ்ரீயும் ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்க. அங்கே இன்ஸ்பெக்டர் அசால்ட்டாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டே பிரியாணி தின்னுட்டு இருக்காருங்க. ஜெயஸ்ரீ கடுப்பாகி, எவ்வளோ நேரம் சார் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி லாயருக்கு எடுத்துக்காட்ட, இன்ஸ்பெக்டர் சிரிச்சுக்கிட்டே, பிரச்சனையை முடிக்கணும்னா இந்த பிரச்சனை எதனால் வந்துச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு போடு போடுறாரு. எஸ்எஸ்க்கு புரி தட்டுதுங்க. இது அந்த வில்லனை ஆடிட்டர் பண்ண வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எஸ்எஸ் வீட்டுக்கு வந்து மதிக்கு ஃபோன் போட்டு கேட்குறாரு. ஒன்றுமே தெரியாத மாதிரி, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை சார் அப்படின்னு சொல்லி நடிக்கிறான். ஆனால் பக்கத்தில் ஆடிட்டர் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் பசங்க எல்லாருமே ரூமுக்குள்ளே உட்காந்து, அப்பா உண்மையிலேயே ஆடிட்டரை பார்க்க தான் போனாரா இல்லை அந்த லேடி வீட்டுக்கு போனாரா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம சித்து எஸ்எஸ்ஸை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு ஹரிணிக்கு கால் பண்ணி போடுறாங்க. அந்த டைமில் எஸ்எஸ் இருக்கார்ல, கிரிஜா கிட்ட ஃபோன் பண்ணி மதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நான் அவளை என் பொண்ணாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உருகிட்டு இருக்கும்போது ஜெயஸ்ரீ குறுக்க வந்து, அப்பா ஆடிட்டர் அட்ரஸ் அனுப்புங்க, நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தை கூட்டுறா. எஸ்எஸ் உடனே சமாளிச்சு, நான் வரேம்மா அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆடிட்டர் கிட்ட 2 ஆளுங்க வந்து அந்த எஸ்எஸ்ஸை 1 வீக்காக ஃபாலோ பண்ணுறான். அவர் கடையிலேருந்து வீடு, வீட்டிலேருந்து கடன் தான் போகிறாரு. ஆனால் சிட்டி அவுட்டரில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் அடிக்கடி போயிட்டு வராரு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இதை கேட்ட ஆடிட்டரும் நெஞ்சு நிமித்தி, சரி அவருக்கு பிளைண்ட் போல்ட்டு போட்டு தூக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. கட் பண்ணா கிரிஜா மேடம் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து புண்ணியக்கோடி ஜோசியர் அங்கிள் வீட்டுக்கு ஓடி வராங்க. இவர் பெரிய ஜோசியருப்பா அப்படின்னு சொல்லி மதுவோட ஜாதகத்தையும் ஃபோட்டோவையும் கொடுக்குறாங்க. ஜோசியரும் ஃபோட்டோவை பார்த்துட்டு, பொண்ணு செம அழகாக இருக்காமா, மேட்ரிமோனியெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க கிளம்பும்போது கேப்பில் ஏறுற நேரத்தில் பொன்மலர் காரில் வந்து இறங்குறாங்க. பொன்மலரும் நேராக ஜோசியர்கிட்ட போய், என் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறா, அவனை பற்றி அக்கு வேற ஆணி வேற ஆராயணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜோசியர் அங்கிளும் பையனோட ஜாதகத்தை பிறந்த நேரத்தையும் கொண்டு வா, பிரித்து மேஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பொண்ணுக்கு கண்டிப்பாக லவ் மேரேஜ் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அடிச்சு விடுறாரு. பொன்மலர் மேடம் சும்மா இருக்காமல் நேராக பிரியன் வீட்டுக்கு ஃபோன் போட்டு லொக்கேஷன் கேட்குறாங்க. பிரியனும், ஐயோ ஆண்டி எதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லி முழிச்சாலும் விடாமல் லொக்கேஷன் வாங்கிட்டு வீட்டுக்கே போய் ஆஜராகிறாங்க. குழந்தைக்கு ஒரு அழகான காப்பு மாட்டி விட்டுட்டு நைஸாக பிரியனோட அக்கா கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. தம்பி ராத்திரியில் தான் பிறந்திருப்பான் அப்படின்னு சொல்லி நைஸாக தூண்டில போட, பிரியனோட அக்கா ஒன்றும் புரியாமல், இல்லையே காலையில் 10:45 தான் பிறந்தான் அப்படின்னு சொல்லி எல்லா பர்த் டீட்டெயில்ஸையும் ஓப்பனாக சொல்லிடுறாங்க. பொன்மலரும் வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக பார்க்க பிரியனோட அக்கா பிரியனை பிடிச்சி, டேய் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி ரோஸ்ட் பண்ணுறாங்க. உடனே பொன்மலர் ஜோசியருக்கு ஃபோன் போட்டு வாட்ஸ்அப்பில் ஜாதக விவரத்தை அனுப்பி ஆர்டர் போடுறாங்க. வீட்டில் கிரிஜா வந்து மதுக்கிட்ட, உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டேம்மா அப்படின்னு சொல்லி சொல்ல, மது கடுப்பாகி, என்னம்மா அதுக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். கிரிஜா கன்வின்ஸ் பண்ண பார்க்க மது ஸ்ட்ராங்காக ஒரு போடு போடுறான். வர்றவங்க கிட்ட இவர் தான் என் அப்பான்னு என்னால் சொல்ல முடியாது, இவர் ஒன்றும் என்ன பெத்த அப்பா கிடையாது, லீகலாக கல்யாணமும் பண்ணிக்கல, ஜஸ்ட் கார்டியன் தான், என் அப்பா 2 வருஷம் கழிச்சு வந்த அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா ரோட்டில் போன மீராவை அஸ்வினோட அம்மா பார்த்து கூப்பிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே புண்ணியக்கூட அங்கிள் அஸ்வினை பார்த்து,
இவ கூட இருந்தாச்சும் உருப்பிட்டுருப்பான், இப்போ கிரிக்கெட்டும் இல்லை ஒன்றும் இல்லாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. அஸ்வினுக்கு செம காண்டாகுதுங்க. அப்புறம் மீரா கிட்ட பிரியனோட ஜாதகத்தை கொடுத்து அனுப்பும்போது ஜோசியர், இவனை விட்டுட்டு நீ இருந்தாலே நீ லைஃப்பில் முன்னுக்கு வந்துருவோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மீரா வெளியே வந்ததும் அஸ்வின் பின்னாடி வந்து, காலேஜில் அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு வீட்டுக்கு வந்து பண்ணுறியா, இனி என் வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுத்துறாத அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி துரத்தி விடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயஸ்ரீ வீட்டுக்கு வந்ததும் பொன்மலர்கிட்ட, என்ன இன்னசென்ட் மூஞ்சியை வச்சுக்கிட்டு பிரியன் வீட்டுக்கு போய் ஜாதகம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி செம்மையா திட்டுறாங்க. அதுக்கு பொன்மலரும், பையன் வீட்டோட மாப்பிளையா வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்கத்தான் போனேன் அப்படிங்கிறாங்க. ஜெயஸ்ரீ செம கோவத்தில் அங்கிருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கிரிஜாவோட ஃப்ரெண்டு ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க. கிரிஜா அவங்க கிட்ட பேசும்போது, எதற்கு இது செகண்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்ல அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு நாளைக்கு கழிச்சு பொண்ணு பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மது கிட்ட போட்டோ காமிக்க அவ்வளோ அரகுற மனசோட ஓகே சொல்லிட்டு ஜக்குவுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் தட்டுறா. சித்துவும் ஹரிணியும் சேர்ந்து அவங்க அப்பாவையும் கிரிஜாவும் பிரிக்க பிளான் பண்ணுறாங்க. சித்து அந்த லேடி கூட எக்ஸ்ட்ராவாக பழகினா தான் ஈகோ வந்து சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறான். கிரிஜாவும் எஸ்எஸ் கிட்ட மாப்பிள்ள டீச்சர் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்ல, எஸ்எஸ் மது என்ன அப்பாவை ஏற்றுப்பாளா அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு. இங்கே பிரியனும் ஜெயஸ்ரீயும் மீட் பண்ணும்போது, ஜெயஸ்ரீ நீங்கள் ஏன் யாரையாவது லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, பிரியனும் உடனே ஆமாங்க நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஃபன்னுக்கு ஷாக் கொடுக்குறான். அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்குற நாளும் வருதுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெங்களூர்லேருந்து வந்து உட்காந்து சென்னையில் கிளைமேட் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணோட அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கிரிஜா எஸ்எஸ்க்கு ஃபோன் போடுறாங்க. ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ங்க. கடைசி கட்டமாக கடைக்கே ஃபோன் பண்ணா அங்கே ஃபோனை எடுக்கிறது மீறாங்க. அவர் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லி கோவமாக ஃபோனை கட் பண்ணிடுறான். எஸ்எஸ் வரவும் இல்லை, ஃபோனை எடுக்கவும் இல்லை. மாப்பிள்ளை வீட்டாருக்கு முன்னாடி எல்லாருமே செம டென்ஷனாக முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் ரோட்டில் எஸ்எஸ் காரும் சித்துவோட காரும் ஒன்றா வருதுங்க. ஆனால் நடுவில் எஸ்எஸோட கார் திடீர் மாயமாக மறைஞ்சிடுது. சித் டைரெக்டாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஹரிணிக்கு கால் பண்ணுறான். ஹரிணி, டேய் நான் வர முடியாது, நீ அங்கேயே இருக்கிற அந்த லேடி கிரிஜா கூட நல்லா ராப்பாக ஃபில் பண்ணுடா அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்க, சித்தும் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டாக சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். எங்கள் கிரிஜா மேடம் வீட்டில் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. எஸ்எஸ் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாருல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கடுப்பாகி, என்னங்க அவர் வருவாரா மாட்டாரா, நாங்கள் 2வது ஹஸ்பண்டும் தெரிஞ்சு தான் பொண்ணு பார்க்க வந்தோம், ஆனால் இப்போ சந்தேகம் வருது, அவர் உண்மையிலே கடையில் இருந்து வராரா இல்லை துபாயிலேருந்து வராரா இல்லை இங்கே வந்து போவாரா அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்கில் கேவலமாக பேசுகிறாங்க. கிரிஜாவும் மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொல்லி கத்த அவங்க இன்னும் எகுறாங்க. அப்போ மது என்ட்ரி கொடுத்து மாப்பிள்ளையும் அவங்க அப்பாவையும் வச்சு செஞ்சு ஃப்ளாஷ் பண்ணுறாங்க. நல்ல வேலை இந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்காமல் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பும்போது சித்து நடுவில் வந்து பக்கத்து வீட்டு பையன் கேரக்டரில் சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கடுப்பாகி போயிடுறாங்க. கிரிஜா கதறி அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் மீரா வீட்டுக்கு வராங்க. அப்பா 3 மணிக்கே கிளைண்ட்டை பார்க்க கிளம்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருதுங்க. ஜக்கு பேட்டரி டவுன் ஆகிருக்கும்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறான். ஹரிணி சித்துவுக்கு கால் பண்ணி விசாரிக்க, உங்கள் அப்பா பொண்ணு பார்க்குற இடத்துக்கும் வரல, அங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜெயஸ்ரீக்கு ஆடிட்டர் மேலே டவுட் வருதுங்க. உடனே நம்ம ஜக்கு பையன் ஆடிட்டர் ஆஃபீஸுக்கே நேராக ஓடுறான். வாட்ச்மேன் கிட்ட நான் ஆடிட்டர் அசிஸ்டண்ட்டாக சேரணும் அப்படிங்கிற மாதிரி கதை விட, அந்த செக்யூரிட்டி, தம்பி அவர் இன்னைக்கு ஆஃபீஸுக்கே வரலப்பா அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்கிறான். ஜெயஸ்ரீக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுங்க. ஆடிட்டர் இதில் இல்லைன்னா வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு கிளம்பும்போது வழியில் பிரியனையும் கூட கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே இன்ஸ்பெக்டராக கமிஷனராக வந்து நிற்கிறது யார் தெரியுமா? நம்ம சித்துவோட அப்பா தான். ஹரிணி இது சித்துவோட அப்பா அப்படிங்கிற மாதிரி ஜெயஸ்ரீ கிட்ட சொல்ல, ஜெயஸ்ரீ பிரியனை வெளியவே வெயிட் பண்ண வச்சுட்டு 2 பேரும் உள்ளே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எங்கள் அப்பாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க, சரி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு போங்க நாங்கள் தேடுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணுங்க வெளியே போனதுமே கமிஷனர் ரைட்டரை கூப்பிட்டு ஒரு ஆர்டர் போடுறாருங்க. கம்ப்ளைண்ட் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம், அந்த ஆளு கண்டிப்பாக ஏதோ ஒரு செட்டப் வீட்டுக்கு தான் போயிருப்பான், பொண்ணுங்களுக்கு விஷயம் தெரியாமல் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருங்க, சும்மா பேப்பரை வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறாரு. அப்படியே மனசுக்குள்ள இந்த வீட்லேயே நம்ம பையனுக்கு பொண்ணு எடுக்கணும், ஹரிணி எல்லாம் ஸ்டேஷன் வரைக்கும் வர்றாளே அப்படின்னு சொல்லி யோசிச்சு முழிக்கிறாருங்க. கட் பண்ணா நம்ம ஜக்கு பயந்து போய் நேராக மீனு வீட்டுக்கு ஓடி வராங்க. மீனுவை வெளியே கூப்பிட்டுட்டு எங்கள் அப்பாவை யாரோ கடத்திட்டாங்கடி அப்படின்னு சொல்லி பதறான். விஷயம் கேள்விப்பட்டதும் தங்க அக்காய் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆடிட்டர் தான் தூக்கியிருப்பான், இருடி அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆளுங்களுக்கு ஃபோன் போடுறாங்க. ஆனால் ஆளுங்க ஃபோனை எடுக்கலைங்க, குடிச்சிட்டு மட்டையாக இருப்பாங்க. கவலைப்படாதடா பயமுறுத்த தான் தூக்கியிருப்பான் அப்படின்னு சொல்லி ஜக்குக்கு தைரியம் சொல்லி அனுப்புகிறாங்க. சித்துவோட அப்பா வீட்டுக்கு வந்து சித்துவோட அம்மா கிட்ட ஹரிணி குடும்பத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அப்பாவை காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறா, அவர் ஏதோ ஒரு செட்டப் வீட்டுக்கு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறார். மறுநாள் ஹரிணி சித்துவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்ல, சித்து நேராக அவங்க அப்பா கிட்ட போய் நியாயம் கேட்குறான். அவங்க அப்பா திரும்பவும் அவன் செட்டப் வீட்டுக்கு தான் போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சித்துவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து கமிஷனர் செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க. கமிஷனரும் அவரை கண்டுபிடிச்சா நீ அந்த பொண்ணை விடுவியா அப்படின்னு சொல்லி டீல் பேச, சித்துவும் டீல் பேசுகிற நேரமாக இது, கடமையை ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆடிட்டர் நைஸாக பீச்சில் வாக்கிங் போயிட்டு இருக்க தங்க அக்கா தான் ஆளுங்களோட எதிர வந்து நிற்கிறாங்க.
என்ன ஆடிட்டரே, பீச் காற்று வாங்குறீங்களா? இந்த உப்பு காற்று ஒத்துக்காது, திடீர்னு சூறாவளி வந்து தூக்கிடும் அப்படின்னு சொல்லி பஞ்சு பேசுகிறாங்க. அப்புறம் ஆடிட்டரோட பசங்களை பற்றி கேட்டு ஒழுங்கா எஸ்எஸ்ஸை அனுப்பி வச்சிரு, இல்லை அப்புறம் நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. ஆடிட்டர் பயந்து போய் ஜக்குவை கூப்பிட்டு, தம்பி அம்மாட்ட போய் சொல்லு, அப்பாவை பத்திரமா பார்த்துக்க சொல்கிறேன், இன்னைக்கு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிறான். இன்னொரு பக்கம் நம்ம எஸ்எஸ் மெதுவாக கண்ணை முடிச்சு பார்க்குறாருங்க. ஏதோ ஒரு நடுக்காட்டுக்குள்ளே அவரோட கார் நிற்குது. திரும்பவும் மயக்கத்தில் போகிறாருங்க. கடத்திட்டு வந்த 2 பயலுக்கு போட்ட மயக்க மருந்துக்கு இன்னும் 4 மணி நேரத்துக்கு கண்ணு முழிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்தில் எஸ்எஸ்க்கு சுயநலம் வருதுங்க. கஷ்டப்பட்டு நடந்து மெயின் ரோட்டுக்கு வந்து நிற்கிறார். அந்த பக்கமாக போனவங்கிட்ட லிஃப்ட் கேட்க அவனுங்க காலங்காத்தால குடிச்சிட்டு லிஃப்ட் கேட்குறான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. அப்போன்னு பார்த்து கெத்தா ஒரு கார் வந்து நிற்குதுங்க. நம்ம ஆடிட்டர் வில்லன் என்ட்ரி கொடுக்குறாரு. என்ன எஸ்எஸ் சார், இந்த செங்கல்பட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க எஸ்எஸ் மானத்தை காப்பாற்ற காரோட பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறார். ஆடிட்டர் வாங்கலேன் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட எஸ்எஸ் பிடிவாதமாக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. ஆடிட்டர் ஒரு வக்கீல் சிரிப்போட சிரிச்சுக்கிட்டு காரை கிளப்ப நடு ரோட்டில் நடுக்காட்டில் நம்ம எஸ்எஸ் பரிதாபமாக நிற்கிறதோட இந்த எபிசோட இங்கே முடிக்கிறாங்க. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.